கலந்தனி வணக்கம் நேர்களே. 6 நாட்கள் இடைவெளி என்பது தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருக்கும் ஒருவருக்கு 6 யுகம் போல் இருக்கின்றது. இருப்பினும் மீளிணைவு என்பது சொர்க்கம் போல் தெரிகிறது. உங்களுடன் மீண்டும் இணைவதிலே சந்தோஷம் கொள்கிறோம். செய்தி அறை அனுப்பி வைத்திருக்கிறது சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சிக்காக மேலதிக தகவலை தருவதற்கு ஜெகநாத் கண்ணா அவர்களே. வணக்கம் ஜெகநாத். வணக்கம். இந்த தினம் பத்திரிகையில் இருந்து வெளிவரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்ப்பதற்கான தருணம். அந்த அடிப்படையில் முதலில் நாங்கள் செல்கின்றோம் இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பினை பார்ப்பதற்கு. இன்று சுடரொளியினுடைய பிரதான தலைப்பு மன்னார் மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை உடன் தேவை, காணாமல் போனோரின் எச்சங்களாக இருக்கலாம் என மன்னார் ஆயர் சந்தேகம் என்கின்ற செய்தியும், எலும்புக்கூடுகள் தோண்டும் பணி நேற்று இடைநிறுத்த மீட்கப்பட்ட 11 மண்டையோடுகளும் பரிசோதனைக்கு என்கின்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி. தற்பொழுது மன்னாரிலே திருக்கேதீஸ்வரம் பகுதியில் இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக ஒரு நீர்க்குழாயை பொருத்துவதற்கான பணிகளின் பொழுதுதான் முதலாவதாக 2 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது இதுவரை 11க்கும் மேற்பட்ட மண்டையோடுகள் அதே போன்று எச்சங்கள் காணப்படுகின்றன. சில எலும்புக்கூடுகள் அப்படியே பூரணமாக இருக்கின்றன, சில சிதைக்கப்பட்ட நிலையும் இருப்பதால் இவர்கள் எவ்வாறு உயிரிழந்தார்கள் என்பது தொடர்பிலோ அல்லது எந்த காலப்பகுதியில் இவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பிலேயோ எவ்வித தகவலும் வெளிவரவில்லை. தற்போது கிடைத்திருக்கும் தகவல்களின் பிரகாரம் இந்த எச்சங்கள் அங்கு மேலும் காணப்படலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அதே போன்று அந்த A32 வீதி, அந்த வீதியின் கீழும் இத்தகைய எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் தற்பொழுது மாவட்ட நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். மன்னார் நீதவான் இந்த பகுதிக்கு வருகின்ற, அதாவது தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அதிகாரிகள், அதே போன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் ஆகியோரை வரவழைத்து இன்னும் 28ஆம் தேதி முதல் குறித்த பகுதியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே சட்ட வைத்திய அதிகாரியின் அனுமானத்தின்படி சுமார் 15 வருடங்களுக்கு முன்னதாக இந்த சடலங்கள் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தினக்குரல் பத்திரிகையில் இருந்து வெளிவரக்கூடிய செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திருக்கேதீஸ்வரம் பகுதியில் பாரிய மனித புதைகுழி, மேலும் பல மண்டையோடுகள் எலும்புக்கூடுகள், 24 மணி நேர பாதுகாப்பு வழங்குமாறு மன்னார் போலீஸ் அத்தியட்சகரிடம் தெரிவிப்பது என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை செய்தி அது. அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரியினுடைய செய்தியை பார்ப்போம். இந்த செய்தி கொஞ்சம் அதிமுக்கியத்துவம் பெறும் செய்தியாக இருக்கின்றது. கருத்து மையத்தில் இருந்து பார்க்கும் போது, ஈழ கத்தோலிக்க ராச்சியத்தை உருவாக்க கர்தினால் சதித்திட்டம், தர்மபால பரம்பரை அமைப்பு பகிரங்க குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் ஈழம் என்ற கத்தோலிக்க தனி ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்கு கர்தினால் மல்கம் ரஞ்சித் தலைமையிலான கத்தோலிக்க சபை தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் சர்வதேசத்துடனும் இணைந்து சதித்திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது என்று தர்மபால பரம்பரை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நீண்ட காலமாக வடகிழக்கில் இருந்து பேசக்கூடிய எந்த ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அதே பட்டத்தை தற்பொழுது பேராயிரம் வெற்றிகரமாக பதிவு செய்திருக்கின்றார். ஏனென்றால் சிறுபான்மை பற்றி யாரும் பாரதிய பிரிவுகள் முன்வைத்தால் இதுதான் அவர்கள் மேல் சிறுபான்மை மக்களுக்கு சாதகமாக இவர் பேசினாலும் அவர்களுக்கு புலிமுத்திரை அல்லது தமிழீழ ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான முயற்சி போன்ற குற்றச்சாட்டுகள், முத்திரைகள் குத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் அண்மையில் கத்தோலிக்க பேரவை, ஆயர் பேரவை ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதாவது வடமாகாணத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது எப்படி, அதற்காக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய பரிந்துரைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன்படி வடமாகாண ஆளுநர் சிவில் ஒருவர் நியமிக்கப்படுவது உகந்தது. அதே போன்று பல்வேறு யோசனைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். நேற்றைய தினம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தர்மபால பரம்பரையினர் அமைப்பு, அதே போன்று தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் ஆகியன நேரடியாகவே ஆயரை குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று தற்பொழுது பரிசுத்த பாப்பரசர் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள், ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவும் இலங்கையில் ஒரு ஈழ ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக ஆயர்கள் எல்லாம் கூடி மேற்கொள்ளும் ஒரு சதித்திட்டம் எனவும் அவர்கள் நேற்றைய தினம் விமர்சித்திருக்கின்றார்கள். வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு அது. அதைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியை பார்ப்போம். திடீர் சோதனைகளில் பல அதிர்ச்சி தகவல்கள். பழைய ரொட்டி துண்டில் கொத்து ரொட்டி, பழைய ரொட்டி துண்டுகளில் கொத்து ரொட்டி. கொழும்பில் சோதனையிட்ட 99% இடங்கள் மோசமான நிலை. சில்லி பேஸ்ட் தயாரிப்புக்கு பழைய எண்ணெய் உபயோகம். சில்லி பேஸ்ட்
பழச்சாறு தயாரிக்கும் பழுதடைந்த பழங்கள் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த இது பற்றிய தகவல்கள் விழிப்புணர்வுகளை மக்கள் இந்த சுகாதார பரிசோதனைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் தொலைபேசி இலக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. 011307730112676161 என்கின்ற செய்தி, அல்லது நேரடியாகவே எந்த தொலைபேசியிலும் இருந்து 1977 என்கின்ற அந்த இலக்கத்துக்கு அழைத்து எங்கெங்கெல்லாம் பழைய கொத்து நீங்க சாப்பிடுறீங்க, எங்கெங்கெல்லாம் பழைய காலாவதியான உணவு இருக்கின்றது நீங்க சொல்லலாம். நேற்று முதல் பண்டிகை காலத்தில் தான் கஜமுகன் இவ்வாறான அதிகளவில் இந்த பழைய அதாவது காலாவதியான உணவுப் பொருட்களை எல்லாம் காலாவதி திகதியை மாற்றி விற்பனை செய்யும் நடவடிக்கை அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக புறக்கோட்டை பகுதியில் யார் சென்றாலும் இதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில செய்திகள் வந்திருக்கிற எலிகள் அதிகாரிகள் செய்து பரிசோதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது எலிகள் எல்லாம் அந்த உணவு வகைகளின் மீது ஓடுவதை எல்லாம் அவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். பயமாக இருக்கிறது நினைக்கும் போது. அடுத்து வலஸ்முல்லவில் கிரனேட் தாக்குதல், ஒருவர் பறி 4 காயம் என்கின்ற செய்தி மெட்ரோ நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகை டியூஸ்டே டெய்லி மிரர் சொல்லக்கூடிய விடயம் இதுதான். ஒபிஷியல் அலகஸ் growth rate messaged. UNP JVP questions credibility of government data. The statement was made to an officer during an initial inquiry என்கிற செய்தியாக இருக்கின்றது. ஒரு அதிகாரி ஒரு மூல நிலையிலே செய்யக்கூடிய தரவுகளை கொண்டு வரக்கூடிய விடயத்திலே இந்த செய்திகளாக இருக்கிறது. அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் பதிவு செய்யப்படுகின்ற விடயங்களிலே எவ்வளவு தூரம் உண்மை தரவுகள் பெறப்படுகின்றன, நம்பகத்தன்மை இருக்கின்றன என்கின்ற கேள்வி, அதுவும் அரசாங்க தரவுகளினுடைய நம்பகத்தன்மை பற்றிய கேள்வியை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி கேட்டிருக்கும் செய்தி இங்கே டெய்லி வீர பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. பார்லிமெண்டில் அதாவது பாராளுமன்றத்தில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. விடைகள் பொறுத்திருந்து பார்த்துத்தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இது டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து சிலோன் டுடே இப்படியான செய்தியை கொண்டு வருகிறது. Another blow to leadership council. Can the UNP municipal councillors defy orders to vote against budget? அரச பாதிட்டு முன்மொழிவுக்கு எதிராக எதிர்கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி கண்டியிலே பதிவு செய்வதை, எதிராக பதிவு செய்வதை தவிர்த்திருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் ஒரு தலைமைத்துவத்துக்கு இன்னும் ஒரு இடி ஐக்கிய தேசிய தொடர்ச்சியாக வருகின்றது. அவர்கள் தலைமைத்துவ சபை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய தலைவரின் சில குறைபாடுகள் காரணமாக தொடர்ச்சியாக அந்த கட்சி இழுபறி நிலையை சந்தித்து வருகின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி. பிரசிடென்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who excelled in a advanced level exam. Northern students top peacetime results. Peaceful environment pays dividends. One time child soldiers now impressed in books என்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே சிறுவர் போராளிகளாக இருந்தவர்கள் தமது திறமைகளை இப்போது புத்தகத்தினூடாக காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர். நேற்றைய தினம் இம்முறை உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த அகில இலங்கை மட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்ற மாணவர்களை சந்தித்தார் ஜனாதிபதி. இதன்போது ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள், இம்முறை வடமாகாண சபையிலிருந்து தான் அதிக அளவிலான பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். போர் சூழல் முடிவடைந்து தற்பொழுது இருக்கக்கூடிய அமைதியான சூழலில் அவர்கள் அதிக அளவில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அடுத்த செய்தி தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி. தலதா கண்டம்ஸ் எல்சி புஷர்ஸ் ஃபார் 3 members ஹை கமாண்ட் என்கிற செய்தியாக இருக்கிறது. தலதாத்துக்கு ஒரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற சபையை அவரும் விமர்சித்திருக்கின்றார். அவர் அதில் பங்கேற்க போவதில்லை என மீண்டும் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே சஜித் பிரேமதாசவும் இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த தலைமைத்துவ சபையின் நடவடிக்கைகளும் தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. தி ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றது. இது ஆங்கில பத்திரிகை கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ந்து சிங்கள பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி. හිටපු කොටි නායකයෙකු යොදාගෙන LTTය යලි පිහිටුවීමට රජය උත්සාහ කරනවා. වික්නේශ්වරන්ගෙන් චෝදනා. அதாவது முன்னாள் புலி தலைவர் ஒருவரை பயன்படுத்தி LTT அமைப்பை மீண்டும் உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்ததாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாக தினமின பத்திரிகையின் செய்தி.
කෝටි 266ක ගනුදෙනු විමසුම් වලට කොළඹ නගර සභාවෙන් පිළිතුරු නැහැ. විගණකාධිපති අලුත්ම වාර්තා කියයි. බදු ආදායම අයකර ගැනීම පැහැර හැරීමෙන් ආදායම අහිමි වෙලා. පරිපනම් දීපල වලින් හිඟ කෝටි 264ක් අයකරගෙන නැහැ. இது கொழும்பு மாநகர சபையின் இடம்பெற்ற வரவு செலவு, அதாவது கொடுக்கல் வாங்கல்களின் 266 கோடி ரூபாய் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களில் நிலவும் கேள்விகளுக்கு எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை என கணக்காய்வாளர் நாயகத்தின் புதிய ஒரு அறிக்கை தெரிவிப்பதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. அதாவது வரி அறவீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், வரி செலுத்தாமை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. 266 கோடி ரூபாய். கஜிமுகன் ජෝයින පත්‍රයනුடைய செய்தி. ජනාධිපති උතුරේ ආණ්ඩුකාර රැකගනි திரவிட சந்தானය කළ ඉල්ලීම ප්‍රතික්ෂේප කරයි. அதாவது தொடர்ச்சியாக வடமாகாணத்தில் இருக்கும் முன்னாள் ராணுவ அதிகாரியான ஆளுநரை மாற்றி சிவில் அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறு வடமாகாண சபையும் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தன. இந்த நிலையில் ஜனாதிபதியிடம் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை அவர் நிராகரித்திருப்பதாக இந்த செய்தி வந்திருக்கின்றன. அடுத்ததாக லக்பிம பத்திரிகையின் செய்தி. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී විදුර වික්‍රමනායකගේ දෙදෙනෙකුට පහර දීලා බස්නාහිර මාර්ග සංවර්ධන සභාපතිට අප. அதாவது பாராளுமன்ற உறுப்பினரான விதுர விக்ரமநாயக்க முன்னாள் பிரதமரின் மகன், அதே போன்று தற்போது சிரேஷ்ட அமைச்சரின் புதல்வர், இவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவரின் 2 ஆதரவாளர்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக இந்த லக்பிம செய்தி தெரிவிக்கின்றது. ஒரு அமைச்சருடைய மகனுக்கு கை வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரிகளும் இந்த நாட்டில் இருக்கிறாங்களா என்ற கேள்வி கொண்டு வருகிறது. சரி, பார்க்கலாம். அடுத்து லங்காதீப பத்திரிகையினுடைய செய்தி. අයවැය දෙවරක් පැරදුන සභා 9කට නව සභාපතිවරු மகாலேகாம் சந்த கொமசாரிஸ்ட் லைஸ்தோ යවයි. அதாவது வரவு செலவு திட்டங்கள் ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் பேசியிருந்தோம். 2 தடவைகள் தோல்வியுற்ற உள்ளூராட்சி சபைகளில் வரவு செலவு திட்டங்கள் 2 தடவைகள் தோல்வியுற்றால் அதன் தலைவர் விலக வேண்டும். ஆணையாளரின் கீழ் பொறுப்புகள் கொண்டு வரப்பட்டு புதிய தலைவர் நியமிக்கப்பட வேண்டும். தற்பொழுது 9 உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேம்ஜயந்த் அவர்கள் பட்டியலை அனுப்பியிருக்கின்றார். புதிய தவிசாளர்களுக்கான அந்த பட்டியல் அனுப்பப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையாளரிடம். நேற்று தினமும் நாங்கள் பார்த்தோம் 3 உள்ளூராட்சி மன்றங்களின், அதாவது புலாத் சிங்கள, தமன, அதே போன்று ஹோமாகம ஆகிய 3 பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்டங்கள் நேற்றைய தினமும் தோற்கடிக்கப்பட்டிருந்தன. இது 3மே ஆளும் கட்சி வசம் தான் இருக்கின்றது. அடுத்த செய்தி மவுங் பிம பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றது. ඒජාපය විනාශ කළයි විජේදාසට උසාවියට ගෙන යාමේ සූදානමක්. ஐக்கிய தேசிய கட்சியில் அழிவு பாதையில், அதாவது சீரழித்த குற்றச்சாட்டின் பேரில் விஜயதாஸ் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் நிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஒரு புறம், மறுபுறம் நாயகத்துவ மண்டலி ஆராதனாவ தலதா பிரதிக்ஷேப கராய் தலைமைத்துவ சபையில் பங்கேற்குமாறு தலதாத்து கோரல் பாராளுமன்ற உறுப்பினருக்கு விடுத்த வேண்டுகோளை அவர் நிராகரிப்பதாக மறுமுனையில் செய்தி வந்திருக்கின்றன. நடுவில் ஒரு கார்ட்டூன் இருக்கின்றது. புலுவான் ஒட்டுய் பெருவாட்டு, அதாவது ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார் முடியும் என்னால் முடியும் என, ஆனால் அவர் சொல்லும் விதம் ஒரு அச்சத்துடன் தான் அதை தெரிவிக்கின்றார். ஆனால் இவர் கூறுகின்றார் உங்களால் முடியாது, கண்டிப்பாக அதற்காக பந்தயம் கட்டலாம் என கூறுகின்றார் ஜனாதிபதி. ரீரபத்தினுடைய செய்தி. හික්කඩුවේදී දිග හැරුණු මද්‍රව්‍ය ජාවාරමේ මොලකරු වූ දකුණේ කුඩු රජාගේ පවුලම රටින් පනිති. அதாவது ஹிக்கடுவையில் அண்மையில் பெருந்தொகை போதைப் பொருள் பல கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய புள்ளியின் குடும்பமே தற்பொழுது நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. நாட்டிலிருந்து தப்பிச் சென்றதா அல்லது ராஜ மரியாதையுடன் சென்றார்களா என்ற கேள்வி கொடுக்காமல் இருப்பதற்கு. எனினும் இந்த செய்தி வந்த அன்றே நாங்கள் பார்த்தோம் இவர் தொடர்பான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே உடனடியாக ஏன் அதை தடுத்து நிறுத்தவில்லை, அவர்கள் போவதை தடுக்க முடியாமல் போனது என்ற சந்தேகம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் எழும். இல்ல, ஓரளவு தகவல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள், தகவல் பெறுவதற்கான உரிமை, அந்த உரிமையை சரியாக பின்பற்றக்கூடிய பொதுமக்களுக்கு பத்திரிகை செய்திகளில் வரக்கூடிய விடயங்களையும் தாண்டி சிந்திப்பதற்கு இந்த நாட்டிலே மிகப்பெரிய களம் இருக்கிறது என்பது தெரிகிறது. இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய சிங்கள பத்திரிகையினுடைய செய்திகள். ஏனைய உச்செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதலிலே பார்த்த சுடரொளி பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகள் இவை.
அரசு எச்சரிக்கையை மீறி சபை பட்ஜெட்கள் தோற்கடிப்பு, நெருக்கடியை வலுப்பதால் திணறுகிறது ஆளும் தரப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது.